ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டென். இன்னைக்கு இந்த வீடியோவில் பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருள் பாருங்கள். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, முந்திரி பருப்பு, கொத்தமல்லியோட காம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம், கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கசூரி மெத்தி, காஷ்மீர் சில்லி பவுடர், தயிர், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, லெமன் ஜூஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி சூப்பராக ஒரு டேஸ்டியான பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கணும். சிக்கனை எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதோடு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் நம்ம சேர்க்குற அந்த லெமன் ஜூஸும் கேர்டு, இந்த ரெண்டும் தான் இதை நல்ல ஒரு சாஃப்டாக ஆக்கும். ஸோ ஒரு லெமனை அப்படியே புழிஞ்சு அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கிறேன். அப்போ தான் நல்லா கலர் கிடைக்கும். ஸோ அதனால் அதை சேர்த்துக்கோங்க. தேவையான இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எப்போவுமே சேர்த்து சிக்கனோடு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வைக்கும் போது நல்ல ஒரு சாஃப்ட் கிடைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே சிக்கனை தயிரும் லெமனும் மசாலாஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மணி நேரமாவது நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடணும். இப்போ தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், சீரகத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர், இந்த லெமன் எல்லாமே அந்த மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்ல சிக்கனில் கோட் ஆகணும். உப்பு கரெக்டான உப்பு போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் மேரினேட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் வச்சிடலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு இதோடு நம்ம கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். பட்டரும் எண்ணெயும் நல்லா உருகி வரட்டும். நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போது இந்த பட்டர் சிக்கனுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே நல்லா உருகி வரட்டும். உருகி வந்ததுக்கப்புறம் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். நம்ம ஒரு பவுல் ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. இதோட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கருகாமல் நல்லா கண்ணாடி பக்கத்தில் வதங்கணும். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வேகணும். ஸோ நல்லா வதங்கி வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்குறோம். ஏற்கனவே நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம். இப்போ இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு இதில் நம்ம இப்போ சேர்க்குறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை நல்லா வெளியே போனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியோட தண்டை மட்டும் இதில் சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லியோட தண்டு அதை சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டும் சரி, அதோடய வாசனையும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் முதல்ல இப்போது நம்ம தண்டை இதில் சேர்த்துக்கிறோம். இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லியோட தண்டு, பச்சை மிளகாய் இதை தான் நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். இது நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்க்க போகிறோம். முந்திரி பருப்பு தான் நம்ம இந்த மசாலா பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இந்த முந்திரி பருப்பு தான் கொடுக்கும். நல்ல ஒரு மாவு பதத்தில் நல்ல க்ரீமியாக ஒரு மாதிரி நல்ல ஒரு தோசை மாவு பதத்தில் வரும் அது. ஸோ இதுக்கு தேவையான
மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் மட்டும் தான் நான் சேர்க்குறேன். இதோட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை அப்படியே வேகணும். வேகத்துக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு ஊற வச்சு சேருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ தண்ணி சேர்த்து வேக வைக்கிறோம் இல்லையா, இதுலேயே ஓரளவு சாஃப்ட் ஆயிரும். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு எல்லாமே நல்ல ஓரளவு சாஃப்ட் ஆயிடுச்சு. இது நம்ம அப்படியே நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பட்டர் சிக்கனுக்கு வந்து இந்த ஒரு மசாலா தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சு வெளியே எடுத்து வச்சுருக்க சிக்கனை இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுலேயே நம்ம பட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேவையான பட்டர் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் இதோடு நம்ம எண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். சிக்கன் வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் குக் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து சாஃப்டாக வேகும். நம்ம லோ ஃபயரில் குக் பண்ணனா அது வந்து சாஃப்டாக வேகாது. சிக்கன் வந்து ஹார்டாயிரும். அதனால் எண்ணெயும் பட்டருமா சேர்ந்து நல்லா உருகட்டும். உருகி நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த 1 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து இதில் போட்டு நம்ம வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த பட்டர் வந்து நல்லா உருகிடுச்சு, நல்லா சூடாயிடுச்சு, நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இதில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கும் போது இந்த சிக்கனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி ஃப்ளேமையும் குறைச்சிடாதீங்க. ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கனை வந்து இப்போ நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது இதில் ஏற்கனவே நம்ம உப்புலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே ஒரே டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகி நல்ல கலர் மாறி நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணல, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். ஸோ எல்லா சிக்கனுமே ஒரே மொத்தமாக நான் இதில் ஆட் பண்ணுறேன். எங்கெங்கே கேப் இருக்கோ எல்லா இடமும் இதை வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. சிம்மில் நான் வைக்கல. ஸோ நம்மளோட எல்லா சிக்கனையும் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் அப்படியே மூடினதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஃப்ளேமை குறைச்சிக்கிறேன். பாருங்கள், அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே விட்டுருக்கு. ஸோ இதை நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ தண்ணி வெளியே விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா மூடி குக் பண்ணும்போது ஏற்கனவே மேரினேட் பண்ண சிக்கன்றதுனால சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாகவே வெந்திருக்கும். நல்ல தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி நல்லா அப்படியே ஃப்ரைடு சிக்கன் மாதிரி எண்ணெயை வெளியிட்டு நல்லா இந்த மாதிரி வருது பாருங்கள். சிக்கன் அப்படியே சாஃப்டாக ஜூஸியாக வெந்திருக்கும். இன்னுமே அந்த கிரேவி நல்லா திக்காகிற அளவுக்கு நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் திருப்பி நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேவையான பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகி வரட்டும். பட்டர் சிக்கனுக்கு அந்த பட்டரோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது க்ரீமியாக அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அந்த பட்டர் மட்டும் தான் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா உருகிடுச்சு. இதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ கிடச்சா ஓகே. அப்படி இல்லைன்னா கடல் பாசி சேர்த்துக்கோங்க. அன்னாசி பூவை விட கடல் பாசி சேர்த்து செய்யும் போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். அன்னாசி பூ கூட அந்தளவுக்கு ஸ்மெல் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கடல் பாசி சேர்த்துக்கலாம். நல்லா பொரிய விடுங்க.
அந்த பட்டர்லேயே வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் இஞ்சி பூண்டு மட்டும் சேர்க்கணும். ஏற்கனவே வெங்காயம் தக்காளி சேர்த்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இதில் இஞ்சி பூண்டு மட்டும்தான் இப்போ நான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு அந்த பட்டரோடு நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அந்த பட்டர்லேயே வந்து இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு அதோட வாசனை போயிட்டு பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வர அளவுக்கு இதை அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதோட நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி அந்த கொத்தமல்லி தண்டு பச்சை மிளகா அதெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம காஷ்மீர் சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கலர் கிடைக்கும். அந்த கலருக்காக தான் நம்ம இதை எண்ணெயில் சேர்க்குறோம். எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்க்குறோம். அந்த பேஸ்ட் வந்து முந்திரி சேர்த்ததுனால நல்ல ஒரு திக்காக க்ரீமியாக ஒரு தோசை மாவு மாதிரி இருக்கும். ஸோ அதையும் இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக அந்த பவுலை அலசி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா அப்படியே ஒரு க்ரீமியாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா திக்காக இருக்கிறதுனால தேவைப்பட்டால் நம்ம அந்த ஜார் அலசிட்டு கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியுமே நல்லாவே திக்காக தான் இருக்குது. அதை சேர்த்து இது நல்லா கொதித்து வரணும். ஏற்கனவே வேக வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணது தான். ஆனாலும் இந்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகும்போது நல்லா கொதிச்சுட்டு அதோட எண்ணெய் வந்து வெளியே வர அளவுக்கு நல்லா வந்து நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நல்ல ஹீட் ஆகட்டும். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கனை அப்படியே எண்ணெயோட இதில் சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த பேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம். அதே மாதிரி சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்து தான் மேரினேட் பண்ணியிருக்கோம். அதனால் அடிஷ்னலாக உப்பு தேவைப்படாது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரை பண்ண சிக்கன் வச்சுருந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்பவே திக்காக இருக்குது. ஸோ ஓவராக திக்காக இருந்தாலும் அது எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்காது. தண்ணி சேர்த்து கொஞ்சமாக நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இது ஆல்ரெடி எல்லாமே வெந்தது தான். எந்த பவுலில் நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுலுக்கு வந்து நம்மளோட அந்த பட்டர் சிக்கனை மாற்றிட்டு அது நடுவில் கொஞ்சம் பட்டர் போட்டுருங்க. சுற்றி கசூரி மேத்தி நான் இப்போ ஆட் பண்ணுறேன். கசூரி மேத்தி சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கசூரி மேத்தி சேர்த்து செய்யும் போது அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்ற அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். இதுக்கு தேவையான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு கடைசியாக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சோம் இல்லையா, அதுவே க்ரீமி டெக்ஸ்சரில் க்ரீமி டேஸ்ட்டில் தான் இருக்கும். இன்னுமே நம்ம வந்து அந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும்போது அது சப்பாத்திக்கோ இல்லை புல்காக்கோ நான்கோ நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.